அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்லம் வயர் பேக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து மினியேச்சர் கப்பு மாதிரி, அதாவது அந்த மாதிரி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 அடியில் வந்து நான் வந்து வயர் எடுத்திருக்கேன். மொத்தம் வந்து 11 வயர் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2ஆக ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரன்னிங் வந்து கொஞ்சம் உங்கள்கிட்ட எந்த கலரு என்ன இது அவைலபிளாக இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து மீதமுள்ள வயரில் தான் நம்ம வந்து இந்த இது வந்து செய்கிறோம். இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி அளவு வந்து விட்டுட்டு அடிக்கி இது போயிடும். இந்த அளவுக்கு வந்து ஒரு ஜான் அளவு விட்டுட்டு நம்ம எப்பயும் போல் நாட் போடலாம். இந்த மாதிரி எடுத்து இப்படி நாட் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க நாட்டுக்கு. அப் அண்ட் டவுன் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈக்குவலாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுலேயும் அப் அண்ட் டவுன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது இதாக இருக்கா, கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. இப்படி மேலே ஏற்றி விட்டு அது இந்த மாதிரி இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஈக்குவல் ஆயிரும். இந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பிங்க் கலர் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். வந்து 2 வந்து ப்ளூ, இப்போ வந்து பிங்க்கு. நீங்கள் முன்னாடி இந்த மாதிரி வந்து ஷேஃபாக எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் வந்து 2 வந்து போட்டாச்சு. அடுத்து நம்ம வந்து பிங்க் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் 2, இதில் 3, இப்போ வந்து 5 வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து ஒயிட் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணுறேன் பாருங்க. எந்த பேட்டர்னில் எடுத்திருக்கோம் அப்படின்னா 2:3:1 அந்த மாதிரி பேட்டர்னில் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் 3, அதுக்கப்புறம் 2 அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த மாதிரி எடுத்து போட்டிங்க அப்படின்னா கூட வந்து கொஞ்சம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இந்த வந்து 11 வயரையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கிற வயர்ஸ்லேயே நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ வந்து இவ்வளோ இது ஜாயின் பண்ணியாச்சு. இன்னும் 1 வந்து பிங்க்லையும் மீதி 2 வந்து ஸ்கை ப்ளூலையும் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து முடிஞ்சிடும்.
இப்போ ப்ளூவில் ஒன்று போட்டாச்சு. நல்லா டைட்டாக வந்து நாட் போட்டுக்கோங்க. அப்போனா தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக வரும். ரொம்ப நாள் வந்து நம்மளுக்கு வந்து கூட உழைக்கும். இந்த மாதிரி இதையும் ஜாயின் பண்ணியாச்சு. மொத்தம் 11 வயர் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். பாருங்க. நம்ம வந்து இந்த மாதிரி வந்து என்னென்ன கலர் நம்ம ஆட் பண்ணணுமோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி முன்னாடி நம்ம எவ்வளோ விட்டோமோ அதே அளவுல நம்ம வந்து விட்டு கட் பண்ணிக்கிறணும். சேம் அளவா இது பண்ணி செக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க மேல வந்து நம்ம வந்து அடி போட போறோம். மேலேயும் கீழேயும் நம்ம வந்து ஈக்குவலா இது பண்ற மாதிரி இது பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம மீதமுள்ள வயர்ல வந்து இது பண்றனால உங்களுக்கு வந்து எந்த வயர் வந்து நிறைய இருக்கோ விருப்பமா இருக்கோ அந்த வயர்ல வந்து நீங்க வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம முன்னாடி எவ்வளோ வயர் விட்டோமோ அதே மாதிரி இங்கே விட்டு நம்ம வந்து நாட் போடணும். பாருங்க இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நாட் போட்டுக்கணும். நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. கீழே உள்ளது வந்து ஒட்டுற மாதிரி வந்து நீங்க வந்து போட்டுக்கோங்க. இப்பதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து கேப் தெரியாது. அந்த ஷேப் வந்து ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப் மாதிரி கரெக்டா இருக்கும். நம்ம வந்து அந்த ஹோல் வந்து பாருங்க நீட்டா இருக்கா. இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லா அடி வந்து போடணும். நான் இந்த ரோ வந்து ஃபுல்லா காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து புரியும். பிகினர்ஸுக்கெல்லாம் அப்பதான் புரியும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த இது வந்து ஃபுல்லா போட்டோம்ல. இப்போ வந்து இதே மாதிரியே நம்ம வந்து மேல வந்து 4 கீழே 4 ஃபர்ஸ்ட் போட்டதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இங்க 1 போட்டுட்டோமா. இது இப்போ நம்ம வந்து இந்த இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இதுல வந்து 1 போட்டனால நம்ம மேல 3 கீழே 4 போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டாச்சு. பாருங்க நடுவில் 1 மேலே 4 கீழே 4 மொத்தம் வந்து 9 வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து சுற்றி நம்ம வந்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து கையில் வந்து 1 இன்ச்சு அளவு விட்டுட்டு எப்பயும் போல் நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து நம்ம வந்து நாட் போடலாம். இப்படி ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றி நாட் போட போகிறோம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி வந்து சுற்றி நம்ம வந்து போடணும். ரன்னிங் வயர் வந்து உங்களுக்கு எந்த கலர் வந்து அவைலபிளாக இருக்கோ அந்த கலரில் வந்து நீங்கள் வந்து ரன்னிங் வயர் வந்து போட்டுக்கோங்க. என்கிட்ட வந்து ஒயிட் வந்து இருந்துச்சு. அதனால் நான் ஒயிட் வந்து ரன்னிங் ரோலாக போட்டிருக்கேன். நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஒரு ஷேப் வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா ஒன்று ஏற்றி ஒன்று இறக்கி அந்த மாதிரி தான் வரும். நம்ம அதை முடிக்கலையே அந்த ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கும்.
இப்போ வந்து எண்டிங்க்கு வந்து நம்ம வந்து வரப்போகிறோம். இப்போ வந்து டேனிங் வந்து எப்படி திருப்புறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த ஒரு நாட் தான். இப்போ இதை போட்டுட்டு இப்போ டேனிங் வந்து திருப்ப போகிறோம். ஒன்றும் இல்லை, இந்த பாருங்கள், ஒரு லைன் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து போட்டுட்டோம். இப்போது இந்த டேனிங்கில் வந்து இந்த மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு இந்த சைடு உள்ளதை இந்த மாதிரி எடுத்து எப்பயும் போல் நீங்கள் நாட் போடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து சைடாக நீங்கள் போட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா இந்த சைடும் நல்லா டச் ஆகிற மாதிரி நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஹோல்ஸும் தெரியாது, ரொம்ப டிஃப்ரென்ஸும் தெரியாது, உங்களுக்கு நல்லா நீட்டாக வந்துடும் பாருங்க. இப்போது அடுத்து அவ்வளோதான். எப்பயும் போல் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து நார்மல் நாட்டாக ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும். நம்ம வயர்க்குடைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. நீங்கள் அந்த வீடியோஸையும் செக் பண்ணிக்கோங்க. ஜூன் 1லேருந்து ஜூன் 30 வரைக்கும் ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா. வயர்ஸு, பீட்ஸு, அதுக்கப்புறம் பட்டன்ஸு எல்லாமே வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அடுத்த கார்னர் வந்து நம்ம வந்து திருப்ப போகிறோம். அதே மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றி போட போகிறோம். இப்போ ஒரு ரோக்கு வந்து போட்டாச்சா, இப்போ அடுத்து வந்து அடுத்த கார்னர் அதே மாதிரி சேம் மெத்தடு தான். நல்லா இப்படி வச்சு நல்லா டைட்டாக வந்து நீங்கள் வந்து போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டு 2 சைடும் நல்லா ஒட்டுற மாதிரி, லெஃப்ட்டும் ரைட்டும் ஒட்டுற மாதிரி, இந்த மாதிரி ரொம்ப ஹோல்ஸ் வந்து தெரியக்கூடாது பாருங்கள். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ சுற்றி வந்து நம்ம போடணும் பாருங்கள். இப்போ வந்து சுற்றி போட்டாச்சு. இந்த சைடு மொத்தம் 3 வந்தாச்சு. இப்போ 4வது வந்து இந்த எட்ஜு வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, இந்த இதை வந்து நம்ம சொருகிறதுக்கு விட்டுறணும். இந்த இதை இப்படி மடக்கிட்டு அடுத்த இது என்ன இருக்கோ அந்த இதை எடுத்து நம்ம நாட் போட்டுக்கணும். இந்த இடத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த இதில் போட்டுறக்கூடாது நம்ம வந்து நாட்டு. இந்த மாதிரி நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியாத அளவுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி இது பண்ணணும். இப்போது அந்த இது வந்து தனியாக தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் இது நீங்கள் வந்து கண்டினியூஸாக போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த இது வந்து எப்பயும் போல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒட்டி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து நிறையா பேர் வந்து இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி வந்து சுற்றி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இதை வந்து முன்னாடியே நம்ம வந்து சொருகி விட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து சொருகி விட்டுக்கலாம். இந்த இதில் இதை அப்படியே ஃபுல்லாக சொருகி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இன்னும் வந்து 1, 2 வரும். நல்லா இப்படி பிடிச்சி அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு சொருகுங்க. அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து நம்ம வந்து சொருகி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம கண்டினியூஸாக சுற்றி மேலே வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். போட்டுட்டு கட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து போட்டாச்சு. உங்களுக்கு மேலே எத்தனை நாட் வருதோ அத்தனை நாட் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போது நம்ம இதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு விரல் அளவு அந்த மாதிரி வச்சு சொருகிற மாதிரி வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இதை வந்து உள்ளக்குள்ளே வந்து இந்த மாதிரி வந்து சொருகி விட்டுக்கோங்க. இப்படி ஃபுல்லாக வந்து நம்ம முன்னாடி ஸ்டார்டிங்கில் சொருகிற மாதிரி சொருகி விட்டுக்கணும்.
இப்படி ஃபுல்லாக சொருகி விட்டுட்டு இப்போ சுற்றி இருக்கிறதையும் நல்லா ஃபுல்லாக வந்து சொருகி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே சொருகி விடணும். நல்லா இது சொருகையில் ஒன்று மடக்கி விட்டு நல்லா டைட்டாக வந்து சொருகி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கூடை வந்து கனமாக தெரியும். ரொம்ப நாள் வந்து நம்மளுக்கு வந்து உழைக்கும். அப்போ தான் அடுத்தடுத்து நம்மக்கிட்ட வந்து வாங்குவாங்க கூடைகள்லாம். இந்த கூடை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து சொருகி விடணும். பாருங்கள், ஒரு நாட் வந்து முழுசாக உள்ளே போயிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். பாருங்கள், தெரியுதா? இந்த மாதிரி மடங்கி இப்படி வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே போயிடணும். இப்போ நான் ஃபுல்லாக இது பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். நம்ம வந்து லேடர் நட் போடலை, சாதா நட் போட்டனால இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய சப்போர்ட் நம்மளுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.